நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையால் கருணையால் 20 நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு 21வது நோம்பினுடைய தராவீகை தொழுதுவிட்டு நாம் எல்லாம் அல்லாஹ்வினுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இதுவரைக்கும் நாம் நோற்ற நோன்புகளையும் தொழுகைகளையும் இதர பல வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான நிரப்பமான சவாபை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. எஞ்சியிருக்கக்கூடிய காலங்களிலே அனைத்து நோன்புகளையும் அமல்களையும் இஹ்லாஸோடு உள தூய்மையோடு செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. இது போன்ற பல ரமதான் மாதங்களை அடையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக. நம் எல்லோருக்கும் நீடித்த ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் பரிபூர்ண ஆரோக்கியத்தையும் நோய் நொடி இல்லாத வாழ்வையும் பூரண ஈமானையும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, திருமறை வேதத்திலே 47வது சூரா முஹம்மது, நமது நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பெயரால் இறக்கப்பட்ட அத்தியாயம். இந்த அத்தியாயத்திற்குள்ளே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பல்வேறு தகவல்களையும் விஷயங்களையும் அல்லாஹ் சொல்லுவான். அதிலே சுவனத்திலே ஓடக்கூடிய ஆறுகள் 4, அந்த ஆறுகளுடைய சுவை அதனுடைய அல்லாஹ் சொல்லுவான். அதே போன்று நரகத்திலே இருப்பவர்களுக்கு நீர்த்தாகம் அவர்களுக்கு ஏற்படும். அப்பொழுது அவர்களுக்கு நீர் கொடுக்கப்படும். அதன் மூலியமாக அவர்களுக்கு என்னென்ன விளைவுகள் எல்லாம் வரும் என்பதை எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த சூறாவிலே அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லுவான். 2 10 கடந்து விட்டு 3வது 10 ஆரம்பத்திலே அதனுடைய தலைவாயிலுக்குள்ளே நாம் நுழைந்து விட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நரகத்திலிருந்து விடுதலை கேளுங்கள் அல்லாஹ்விடத்தில் என்று சொல்லுவார்கள். நரக விடுதலையை கடைசி 10 நம்ம கேட்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கற்றுக் கொடுத்தாங்க, அல்லாஹும்ம ஆத்திக்னி மினன்னார், நரகத்திலிருந்து யா அல்லாஹ் எனக்கு பாதுகாப்பு தருவாயாக. வஅத்கில்னில் ஜன்னத, யா அல்லாஹ் எங்களை சுவனத்திலே நுழைய வைப்பாயாக என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு துஆ செஞ்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து சுவனத்தில் நுழைய வைப்பாயாக என்ற தமிழில் செஞ்சாலும் போதும். அல்லாட்ட நம்ம என்ன செய்யணும், நரக விடுதலை விட்டு நம்ம அதிகம் அல்லாட்ட நம்ம கேட்டுகிட்டே வரணும். கண்ணியமானவர்களே, ஏன் அல்லாஹ் ஜல்லஷானஹு நரக விடுதலையே நம்மகிட்ட அதிகமாக கேட்க சொல்கிறான் அப்படிங்கிறதுக்கு இந்த சூரா அதற்கு பதில் சொல்லுகிறது. அதனால் நரகம் சார்ந்து சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்க இருக்கோம். சூரா முஹம்மதுனுடைய 15வது ஆயத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான், சுவனவாசிகளை பற்றி பேசும் பொழுது அங்கு ஓடக்கூடிய ஆறுகளை குறித்து அல்லாஹ் பேசிவிட்டு கடைசியாக நரகவாசிகள் குறித்து அல்லாஹ் பேசுவான். கமன் ஹுவ ஹாலிதுன், அந்த நரகத்திலே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்களை போன்று என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ஃபின்னாரி, அந்த நரகத்தில் இருப்பாங்க. வசுகு மா அன் ஹமீமா, அவர்களுக்கு நீர் புகட்டப்படும். நரகத்திலே இருந்து நரகத்திலே அதனுடைய வேதனையை அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு நீர் புகட்டப்படும். அவர்கள் அதை குடிப்பார்கள். குடிக்கும் பொழுது ஃபகத்தஅ அம்ஆஅஹும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். நீர் அவங்க குடிச்சிட்டே இருப்பாங்க. உடலில் இருக்கக்கூடிய எல்லா சதைகளும் குடல்களும் அப்படியே பிஞ்சு வெளியிலே கொட்டும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். தண்ணீர் குடிக்கும் பொழுது, நரகத்தினுடைய தண்ணீரை குடிக்கும் பொழுது தாகத்தில் நம்மளுடைய தொண்டை பகுதி, சதை பகுதி, குடல் எல்லாமே அப்படியே அந்த நரகத்தினுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் அப்படியே எல்லாமே வெளியிலே வந்து கொட்டிவிடும் என்பதாக, பிஞ்சு விடும் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லித் தருகின்றான். கண்ணியமான பெருமக்களே, இந்த நரகத்தை பற்றி அல்லாஹ் திருமறையிலே 200 இடங்களில் பேசுகிறான். ஒரு இடமல்ல, 2 இடமல்ல, 200 இடங்களில் இந்த நரகம் குறித்து அதனுடைய வேதனை குறித்து எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பேசுகிறான். இந்த நரகம் மொத்தம் திருமறை வேதத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லஹா சபாத் அபுவாப், 7 வாசல்கள் இருக்கிறது. லிகுல்லி பாபிம் மின்ஹும் ஜுஸ்உம் மக்சூம், ஒவ்வொரு வாசல்லையும் ஒவ்வொரு வாசலுக்குள்ளேயும் பல பிரிவுகள் இருக்கின்றார்கள். அந்தந்த பிரிவு சார்ந்த நபர்களை அந்த பிரிவுக்கு அல்லாஹ் அனுப்புவான் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். 7 வாசல் நரகத்துக்கு, 7 நரகம் இருக்கு. ஒவ்வொரு வாசலுக்குள்ளேயும் நிறைய பிரிவுகளை அல்லாஹ் வச்சிருக்கான். பொய் சொன்னவனுக்கு தனியா, புறம் பேசினவனுக்கு தனியா,
வட்டி வாங்கினவனுக்கு தனியா, மது குடிச்சவனுக்கு தனியா, விபச்சாரம் செஞ்சவனுக்கு தனியா, நிலாக அபகரிப்பு செய்தவனுக்கு தனியா, இது போன்ற உறவுகளை துண்டித்தவனுக்கு தனியா, இப்படி ஒவ்வொரு பிரிவாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நரகத்திற்குள்ளே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். 7 வாசல்களுடைய பெயரையும் குர்ஆன் பேசும். 1 ஜஹன்னம் என்ற நரகம், 2 ஜஹீம் என்ற நரகம், 3 சயீர் என்ற நரகம், 4வது சக்கர் என்ற நரகம், 5வது லலா என்று சொல்லக்கூடிய நரகம், அடுத்து 6வது ஹுத்தமா என்று சொல்லக்கூடிய நரகம், 7வது ஹாவியா என்று சொல்லக்கூடிய நரகம். இந்த 7 நரகத்திற்குள்ள அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உலகத்தில் என்னென்ன பாவங்கள் எல்லாம் செய்தார்களோ அத்துணை பாவிகளையும் அல்லாஹ் உள்ளே தூக்கி போட்டு விடுவான் என்பதாக திருமறை வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலே உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சபையிலே இருந்து ஒரு நபர் எழுந்து ஒரு வினா ஒன்று தொடுக்கிறார். என்ன வினா தெரியுமா? நபியே நாயகமே, முஃமின் அல்லாத மற்றவர்கள், கலிமா சொல்லாதவர்கள், காஃபிர்கள், முஷ்ரிக் யார் வேண்டாலும் இருக்கட்டும், கலிமா சொல்லல, முஃமின் அல்ல, இவர்கள் கலிமா தான் சொல்லல, மற்ற எல்லாமே நல்ல செயல்பாடுகளை செய்கிறாங்க, நல்ல மனிதர்களாக இருக்காங்க, ஒரு தீனுக்கு ஒரு உறுதுணையாக இருக்காங்க, நிறைய தான தர்மம் பண்ணுறாங்க, நிறைய உணவளிக்கிறாங்க, உறவுகளை பேணி வாழ்கிறாங்க, ஆனால் அவங்க முஸ்லீம் இல்லையே, அவங்களுக்கு என்ன நாளைக்கு அல்லாஹ்கிட்ட அவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்ட்டு ஒருவர் கேட்குறாரு. கேட்டுட்டு கொஞ்சம் உள்ள நுழைஞ்சே அவர் டைரெக்டாகவே கேட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய பெரிய தந்தை அபு தாலிப் அவங்களுடைய நிலைமை என்ன என்பதாக கேட்குறாங்க. அபு தாலிப் அவங்களுடைய பராமரிப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்தாங்க. அவங்களுடைய பராமரிப்பில் இருக்கும் பொழுது ஒரு நபர் கூட அருகாமையில் நெருங்க முடியலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அரணாக கேடயமாக பாதுகாக்கக்கூடிய காவலனாக இருந்து நபிகள் நாயகத்தை சிறு குழந்தையிலிருந்து அவங்களை என்ன செஞ்சாங்க, வளர்த்து ஆளாக்கிய அற்புதமான ஒரு மாமனிதர் அபு தாலிப். ஆனால் ஈமான் கொள்ளலை. என்ன செய்யலை? அவர் ஈமான் கொள்ளலை. மரணிக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, தந்தையே, ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறத ஒன்றே ஒன்றை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், அடுத்து உள்ளதை நான் பார்த்துக்கிறேன். யார் சொன்னா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், கலிமா மட்டும் சொல்லிடுங்க, அடுத்து என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் நான் அல்லாட்ட பேசிக்கிறேன், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு அபு தாலிப் அவங்க என்ன செஞ்சாங்க, இப்போ நான் இஸ்லாத்துக்கு வந்தேன்டா, என்னை சார்ந்து இருப்பவர்கள் எல்லாம் பயந்து கொண்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு, இஸ்லாத்துக்குள்ளே போயிட்டாருன்னு என்னை தப்பாக பேசிடுவாங்க, அதனால் நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டாரு. இது குறித்து என்ன செஞ்சார், அந்த சபையில் ஒரு நபித்தோழர் கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அப்படிப்பட்ட காஃபிர்கள், முஷ்ரிக்குகள், ஈமான் கொள்ளாதவர்கள் நல்ல செயல்பாடுகளை செஞ்சு வஃபாத்தாகி இருந்தால் அவங்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷான் நரகத்தினுடைய மேல் தட்டில் அவங்களை கொண்டு போய் வைப்பான் அப்படின்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க மட்டும் நரகம்தான், வேதனை தான். அந்த வேதனையில் மேல் தட்டில் வைப்பான் என்றால் கொஞ்சம் வேதனை குறைவாக இருக்கும். அந்த முதல் நரகம் என்பது நாங்கள். ஆக நாம் எப்பொழுதுமே சரி அல்லாஹ்விடத்தில் 2 விஷயத்தை மிக முக்கியமாக கேட்டுக்கொண்டே இருக்கணும். யா அல்லாஹ், எப்படி எங்களை ஈமானோடு வாழ வைக்கிறாயோ அதை ஈமானோடு எங்களை மரணிக்க செய். 1. 2வது, யா அல்லாஹ், நரக நெருப்பிலிருந்தும் கபருடைய வேதனையிலிருந்தும் எங்களை பாதுகாத்து விடு. இந்த 2ஐயும் அல்லாஹ்கிட்ட மெயினாக நம்ம எப்பொழுதுமே நம்ம துவால நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் உலக சார்ந்த விஷயங்கள் நம்ம அடிக்கடி நம்ம என்ன செய்யலாம், கேட்டுக்கலாம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் நரகம் அல்லாஹ்விடத்தில் சொல்லுமா, அக்கல பாலி வ பாலா, நரகமே அல்லாஹ்விட்ட முறையிடுமா, நரகம் என்னை நரகமே சாப்பிடுகிறது என்பதாக அல்லாஹ்ட்ட சொல்லுமா, என்னைய நெருப்பே சாப்பிடுகிறது யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அளவுக்கு பயங்கரமான ஜுவாலையான கடுமையான அதாபு செய்யக்கூடிய ஒரு நரகம். அப்போ அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லுவானா, ஃபாதினலஹா நஃபஸைனி, சரி நீ 2 தடவை மூச்சு விடும்பானா அல்லாஹ் நரகத்தை பார்த்து, 2 தடவை மூச்சு விடுமா. அதைத்தான் நமக்கு எழுதுறாங்க. அந்த முதல் மூச்சு உலகத்தினுடைய கோடை காலமாக இருக்கிறது, கடுமையாக வெயிலாக இருக்கா இல்லையா, அதனுடைய மூச்சு காற்றே நமக்கு தாங்க முடியலை, கடுமையான வெப்பம். 2வது மூச்சு இந்த உலகத்தினுடைய கடுமையான பனிகாலம் என்பதாக நமக்கு விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. அப்போ அது 2 தடவை மூச்சு விடும் பொழுது ஒன்று கோடை காலமாக, இன்னொன்று குளிர்காலமாக நமக்கு இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நரகத்தை 1000 ஆண்டுகள் அதை எரியுங்கள் என்பதாக உத்தரவு போட்டான். 1000 வருஷம் நரகத்தை எரிச்சாங்க, நரகத்தை மலக்குமார்கள் எரித்தாங்க.
எரித்த பின்னாடி 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் அதனுடைய நிறத்தை பார்க்கின்ற பொழுது சிவப்பு நிறமாக இருந்துச்சு. மறுபடியும் அல்லாஹ் உத்தரவு போட்டான், இன்னும் ஒரு 1000 ஆண்டுகள் நீங்கள் அதை எரியுங்கள் என்று சொன்னான். அதை எரித்தார்கள். எரித்து 2000ற்கு பின்னால் அந்த நிறத்தை பார்க்கின்ற பொழுது அது வெள்ளையாக இருந்தது. அல்லாஹ் மறுபடியும் சொன்னான், இன்னும் ஒரு 1000 ஆண்டுகள் அதை எரியுங்கள் என்று சொல்லும் பொழுது எரித்ததற்கு பார்த்தார்கள், மொத்தம் கருப்பாக அதனுடைய நிறம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்தினுடைய நிறம் கருப்பு என்று சொன்னார்கள். அப்போ 1000, 2000, 3000 ஆண்டுகள் எரிக்கப்பட்டு கருப்பு நிறத்தை உடையது அந்த நரகம். அதிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, நாம் இப்பொழுது பயன்படுத்தக்கூடிய நெருப்பு நம்ம பயன்படுத்துகிறோமா இல்லையா உலகத்தில், அந்த நெருப்பையே நம்மளால் பக்கத்தில் போக முடியலை, தொட முடியலை, எதுவுமே பண்ண முடியலை. அது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நரகத்திலேருந்து ஒரே ஒரு கங்கை எடுத்து 70 வருஷம் அதை தண்ணியில் ஊற போட்டான். எத்தனை வருஷம்? 70 வருஷம் அதை தண்ணியில் ஊற போட்டு அதுக்கு பின்னாடி தூக்கி போட்டது தான் நம்ம பயன்படுத்துகிற நெருப்பு. சுபஹானல்லாஹ். அப்போ ஊரையே போடாத அந்த நரகம் எப்படி இருக்கும்? நம்ம யோசிக்கணுமா இல்லையா? அப்போ எவ்வளோ பெரிய மோசமான கொடூரமான இடம் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை திருமறையில் அல்லாஹ் சொல்கிறான். 2 விஷயம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த யௌம நக்கூலு ஜஹன்னம நரகத்திடத்துல கேட்கப்படுமா, என்ன கேட்கப்படுமா, ஹலிம் தலஅதி, உன் வயிறு நிறைஞ்சிருச்சான்னு அல்லாஹ் கேட்பானா. உன் வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? எல்லா மக்களையும் மனிதர்களையும் அல்லாஹ் தூக்கி உள்ளதுக்கி போட்டு பெரும் கல்லையெல்லாம் அல்லாஹ் தாலா உள்ளதுக்கி போட்டு வயிறு நிறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கும் பொழுது அது சொல்லுமா, ஹல்மி மசீது, எனக்கு வயிறு நிறையலை, இன்னும் எனக்கு பசிக்குது, எனக்கு இன்னும் மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள், இன்னும் எனக்கு கற்கள் தேவைப்படுகிறது என்பதாக அந்த நரகம் சொல்லும் பொழுது, ஆவேசத்திலே அது கத்தும் பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அப்பொழுது தன்னுடைய காலை வைத்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதை அப்படியே அமுக்குவான் என்பதாக ஹதீஸில் நம்ம பார்க்க முடிகிறது. இன்னொரு செய்தி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு சொல்லுவான், நரகத்தினுடைய வேதனையை அல்லாஹ் நமக்கு, மனிதர்களுக்கு அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிய வேண்டும். மனிதர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கொடுக்கின்ற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வேதனையை மனிதன் தன்னுடைய தோளால் உணர்வான் என்பதாக திருமறை வேதத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான். இன்னல்லதீன கஃபரு பிஆயாத்தினா சௌஃப நுஸ்லீஹிம் நாரா குல்லமா நலிஜத் ஜுலூதுஹும், அவனுடைய தோலெல்லாம் அப்படியே கரிந்து விடும் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு, பத்தல்லாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அதாப், அவனுடைய தோல் கரிய மீண்டும் மீண்டும் புது தோலாக நான் உருவாக்கி கொண்டே இருப்பேன் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான். பொதுவாகவே மனித உடல்ல வலி என்பது தோல்ல தாங்க இருக்கு. ஆய்வு சொல்லுது, எலும்புலையோ சதையிலேயோ கிடையாது. அதனால்தான் மருத்துவர்கள் ஊசி போடும்போது வலிக்கும், உள்ள சதையில போகும்போது நமக்கு வலிக்காது. என்ன செய்யாது? வலிக்காது. அதே மாதிரி குளுக்கோஸ் ஏற்றும் போது அந்த நரம்புல குத்தும் போது வலிக்கும், உள்ள போகும்போது நமக்கு என்ன செய்யாது? வலிக்காது. வேதனை என்பது, வலி என்பது ஒரு மனிதனை உணர்றான் அப்படின்னா அவனுடைய தோல்ல தான் இருக்கு. அல்லாஹ் திருமலையிலே சொல்றான், தோலை திருப்பி கருக நான் புதுசா உருவாக்கிக்கிட்டே இருப்பேன் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான். இன்னொரு செய்தியும் இதற்குள்ளே இருக்கிறது. பொதுவாகவே நமக்கு அல்லாஹ் ஏதாவது ஒரு இருக்காது, கொஞ்ச நேரம் வலிக்கும், ஒரு வயிற்று வலியா இருக்கட்டும், ஒரு ஏதாவது ஒரு தலைவலியா இருக்கட்டும், கொஞ்ச நேரம் வலிக்கும், அப்புறம் நிற்கும், அப்புறம் வலிக்கும், அப்புறம் நிற்கும். அப்போ அதில் ஒரு ரிலாக்ஸ் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கொடுக்குறான். ஆனால் நரகத்தினுடைய வேதனை என்பது சுத்தமாக அந்த ரிலாக்ஸேஷனே நமக்கு கிடையாது. 24 மணி நேரம் வலி இருந்து கொண்டே இருக்கும் இல்லையா? அதே மாதிரி 24 மணி நேரம் அவனுக்கு அந்த வேதனை இருந்து கொண்டே இருக்கும் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லித் தருகின்றான். நம்ம வலியை போக்குறதுக்கு மாத்திரை மருந்து எல்லாமே இருக்கு, நரகத்தினுடைய வேதனையினுடைய வலியை போக்குறதுக்கு ஒண்ணுமே கிடையாது என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லித் தருகின்றான். அவ்வளவு பெரிய மகா கொடூரமான ஒரு வீடு தான் அந்த நரகம் என்ற வீடு. அது 7 வாசல்களாக அல்லாஹ் வைத்திருப்பதாக திருமறையிலே சொல்லித் தருகின்றான். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அப்படிப்பட்ட நரக வேதனையிலிருந்தும் நம்மையும் நம் குடும்பத்தையும்